வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல பஞ்சாங்க விவரம், திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை 25/6/2026 இரவு 8:10 வரைக்கும் வளர்ப்பிறை ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படும். மாலை 4:39 வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரமும் காணப்படும். காலையில் 10:59 வரைக்கும் சிவநாமயோகமும் அதற்கு பிறகு சித்த நாமயோகமும் காணப்படும். காலையில் 7:09 வரைக்கும் வணிசைக்கரணமும் இரவு 8:30 வரைக்கும் பத்திரைக்கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் இருக்கு. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலை 4:29 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா தெற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் தைலமா. தெற்கு திசை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதாக இருந்தால் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:39 11:30 வரைக்கும், மாலையில் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:46 7:30 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 5:56 7:30 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:04 10:38 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஏகாதசி திதி நாள் முழுவதும் இருக்கு. இது வழிபாட்டுக்குரிய உலக இயக்கத்திற்கும் ஆதிநாதத்திற்கும், ஆதிநாதம் தான் ஓங்காரநாதம், அந்த ஓங்காரநாதத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் தான் மகாவிஷ்ணு. அவர் தான் காவல் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம முத்தொழில் அப்படின்னு நம்ம சொல்கிறது, முத்தொழில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். படைத்தல், காத்தல், அழைத்தல், அருளல், மருளல், மறைதல், அது இருக்குது. ஆனால் நம்ம முக்கியமாக சொல்கிறது படைத்தல், காத்தல், அழித்தல். இதில் படைத்தல் தொழில பிரம்மாவும், காத்தல் தொழில மகாவிஷ்ணுவும், அழித்தல் தொழில சிவபெருமானும் செய்து கொண்டிருக்காங்க. அப்போ இதில் உலக இயக்கத்திற்கே, அது இயக்கங்கிறது, அதை காக்கிறது ஆதிநாதமாகிய ஓங்காரத்துக்கு அதிகமாக மூலமாக இருப்பவர் அவர் தான் நம்ம சங்கு சக்கர தாரி அப்படின்னு சொல்லுவோம். சங்கு சக்கர தாரி அவர் தான் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுக்கு இன்னைக்கு விரதம் இருக்கிறது சிறப்பாக. இது பக்தி ரீதியாக நம்ம சொல்கிறோம். அப்போ மகாவிஷ்ணு வழிபாடுகள் சிறப்பு. ஆனால் நல்ல காரியங்கள் செய்யலாமா? கூடாது. ஏன்னா ஏகாதசி திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அவங்கள சொல்கிறதே ஏமாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ஏணிப்படி நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இவங்க ஏணிப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருக்கும். அது நம்ம தேவையான ஒரு உயரத்துக்கு போகிறதுக்கு அதை வச்ச பிறகு அதில் ஏறி அந்த உயரத்தை அடைஞ்சிரும். உயரத்தை அடைஞ்சிட்டு இந்த ஏணி தாள் தான் ஏறி வந்தோன்னு யோசிப்போம்னா யோசிக்க மாட்டோம். அது மாதிரி இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்க குடும்பத்திற்காகவோ மற்றவர்களுக்காகவோ அவர்களை உயர்த்துவதற்காகவோ தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதை அப்படியே மறந்துடுவோம். இதுதான் அவங்க செய்கிற விஷயங்கள். அப்போ ஏகாதசி திதியில் பிறந்தவங்க கட்டாயம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அப்போ இன்றைக்கு எந்த காரியங்களையும் செய்யாதீர்கள். இன்றைய நாளையும் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் செய்தீர்கள்னா ஒரு வியாபாரமோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன அடுத்தவருக்கு அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கடனை வாங்கிடுவீங்க, கடன் கட்ட முடியாமல் தவிப்பீங்க. அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம்.
ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் ஒரே விளக்கத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இந்த பலன் பார்க்கறது அப்படிங்கிற நேரம் நீங்கள் பார்க்கும்போது 100ல் கிட்டத்தட்ட ஒரு 4% எடுத்துக்கொள்ளலாமா, ஒரு 3%, 2%, 1% ஆக்களுக்கு கூட சரியாக பலன் பார்க்க தெரியாது. ஒவ்வொரு நாளுமே என் நண்பர்களை, உறவினர்களை, தெரிஞ்சவங்களை நான் சந்திக்கும் போது, நான் ஒரு ஜோதிட ஆலோசகராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க தெரிஞ்ச அடுத்த நிமிடம் அவர்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், என் ராசிக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. இங்கே ராசிக்கு அப்படிங்கிறது ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரியும், ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு தெரியும், ஜென்ம ராசி என்னன்னு தெரியும். ஜென்ம நட்சத்திரம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இன்றையனுடைய நிகழ்வு வானசாஸ்திரத்தில் கிரகங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து அது தான் கோச்சாரம்னு சொல்லுவோம். அந்த கோச்சாரத்தில் சந்திர பகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மீது தனது பயணத்தை நகர்த்துவார். இந்த லக்னம் தான் 99% ஆட்களுக்கு பார்க்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த உடலுக்கு மட்டுமே பலனை பார்த்துக்கிட்டு போகிறீங்க. ஓரளவுக்கு மனத்தை பார்த்துக்கலாம், ஏன்னா மனம் வந்தது குழப்பம் இருக்குது. அப்போ ராசிக்கு பார்க்குறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை இயக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்குன்னா அந்த லக்னத்தில் இருக்கு. அது சூரியன் அடிப்படையாக வருது. சந்திரன் என்றால் தாய், தாய் எங்களுக்கு உடலை கொடுக்குறா, தந்தைங்கிறவரை அதுக்கு உயிரை கொடுக்குறார். அதே மாதிரி தான் இங்கே சூரியன்கிறவர் ஆன்மா, ஆத்மக்காரகன், ஆத்மாக்கள்லாம் காரகன், உற்பத்திக்காரகன். இப்போ அவர்கிட்ட இருந்து தான் அந்த உயிர் நம்மளுக்கு வருது. அப்போ அந்த உயிர் எங்கே இருக்குன்னா லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்ன பலனை பார்க்கணும். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய லக்னம். நான் மட்டும் இல்லை, ஜோதிடர் ஜாம்பவான்கள் யாராக எந்த இது சொன்னாலுமே நீங்கள் பார்க்க வேண்டியது லக்ன பலன். சரி, எல்லாரும் ராசி தானே சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்க பொது பேர், அது உங்களுக்குன்னு ஆகும்போது லக்னமாக மாறும். இந்த பலன் எப்படி உங்களை வழி நடத்த போகுதுன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ லக்ன பலனை பாருங்கள். ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய மகாதிசை புத்தி. இந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா? ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வின புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லை? இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்த்தா மட்டும்தான் அது ஒரு வழிகாட்டலாக இருக்கும். எனக்கு லக்னம் பார்க்க தெரியாது, தசாபுத்தி பார்க்க தெரியாது, சாதகமாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கர்ம நட்சத்திரம் பார்க்குற ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுத்துருவார், எடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது. இப்போ ராசி பலனுக்குள்ளே போகும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, வாழ்க்கை சார்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன்னா எடுக்கவே கூடாது. முக்கியமாக குடும்ப வாழ்க்கை சார்ந்து எடுக்கக்கூடாது. குழந்தைகள் சார்ந்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் வரும், அதெல்லாம் கடந்து போக பாருங்கள். அடுத்து தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ உறவினர்கள் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து உயர்கல்வி ரொம்ப முக்கியம். கல்வி, உயர்கல்வி மொத்தமாக கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், மாரியம்மன், முத்து மாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகள், ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு
கட்டத்தில் அந்த கவனமாக நீங்கள் கையாண்டுட்டாலே, நான் சொல்ல போகிற விஷயங்களை கவனமாக கையாண்டுட்டாலே எதிர்பாராத சில விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். கவனமாக கையாளும் பட்சத்தில் இல்லைன்னா சில குழப்பங்களையும் உருவாக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் கையாளணும். அதே மாதிரி ஒரு பத்திரம் பதிவு செய்ய போகிறீங்க, ஒரு விண்ணப்பம் செய்ய போகிறீங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். நீங்களே ஒரு 2 தடவை அதை பரிசீலனை பண்ணுங்கள். அதற்கு பிறகு இன்னொருத்தரையும் கொடுத்து அதை கொறுக்க பரிசீலனை பண்ண சொல்லுங்கள். எல்லாம் சரி வந்த பிறகு கொடுங்க. அது இலகுவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. உங்களோட முயற்சிகளுக்கு சில தடைகள் உருவாகும், அதெல்லாம் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிதாக ஒரு அங்கத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சினால் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் திருமணம் வாழ்க்கை சம்மந்தப்பட்டு, கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்டும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கவனமாகவும், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்டும் அவசர முடிவு எடுத்துக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் அது நீங்கள் எவ்வளோ கவனமாக கையாளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நன்மைக்கரமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிதானமாக கையாளுங்க. உங்களோட பண வரவுகள், சில வேளை சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அவங்களோட குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். இந்த நாள் அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. அதே நேரத்தில் தொழில் சார்ந்து எந்த அவசரப்பட்ட முடிவுகளையும் எடுக்காதீங்க. இன்னொரு தொழில் போகணும்னு சொல்லிட்டு இருக்க தொழிலை விடுறது, புதிய தொழிலுக்கு இது பண்ணுறது, விண்ணப்பிக்கிறது, தொழில் விஷயங்களில் போயிட்டு முறையிடுறது, இல்லைன்னு சொன்னால் அதுக்கேற்ற ஒரு சர்ச்சைகளை உருவாக்குறது எதுவும் வேண்டாம். தொழில் சம்மந்தப்பட்டும் எதுவும் செய்ய வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயம், உடல் உபாதைகள் எதுவும் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடும். எதிரிகள் தொல்லைகள் இருக்கும், மன அழுத்தங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், விநாயக பெருமான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நான் சொல்கிற ஒரு பக்கம் விஷயங்களில் சில தடைகளும் தாமதமும் இருக்கும், இன்னொரு பக்க விஷயத்துல உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ என்னென்ன தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருந்தால் அங்கே தடை வரும். ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடணும்னு நினச்சா அங்கே ஒரு தடை வரும். விடவே முடியாதன்னா அதுக்கேற்ற நன்மையும் அங்கிட்டு நடக்கும். அது நடக்கும்போது அந்த இடத்துல விடுவீங்க. பெண்களுக்கு சில நேரங்களில் உடல் உபாதைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகள், அந்த தேவையற்ற செலவுகளே சுப செலவாக மாறதுக்கு வாய்ப்பு. தேவையற்ற செலவுகளாகவும் போகும், அடுத்த கட்டமும் சுப செலவாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நன்மைக்கான பட்டியலுக்கு வரும். குழந்தைகள் பக்கத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. காதல், களியாட்டம், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு இன்பங்களை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த எதிர்மறையான விஷயத்தையும் இந்த இன்பகரமான விஷயத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் கையாள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாகவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாளாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இரட்ட பலன்களே இன்றைய நாளில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில சிக்கல்கள் நடக்கிறதுக்கு வாங்க.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒரு சிக்கல் மாறும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு, மன சஞ்சலங்களும் உருவாக வாய்ப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சில எதிர்பார்க்குற விஷயங்கள் கைகூட, அபிலாஷைகள், 2வது திருமணம் வாய்ப்பு இருக்குது. பணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் சம்பாதிக்கிற பண வரவுகள் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் அதுக்கும் வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். உங்கள் முயற்சிகளுக்கு தடைகள் வரும். நீங்கள் ஒன்று செய்ய நினச்சா இன்னொரு சிக்கல் வந்து சேரும். ஒரு லாபத்தை நினச்ச ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அது மாறுதலான பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். அதே நேரத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போங்க. ஒரு அழைப்பை ஏற்படுத்தி கேளுங்க, நான் வந்தால் இது காரியம் நடக்குமான்னு தெரிஞ்ச போங்க, இல்லைன்னா வீண் அரைச்சல்கள் உண்டாகும். தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி, முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி, சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது அங்கத்தர் யாராக இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை, சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீங்க. வார்த்தைகள் பிரயோகங்களை கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் கட்டாயம் எடுத்துடவே கூடாது. வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நபர்கள், குடும்ப நபர்கள், உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு முடிவு எடுக்காங்க. இன்றைக்கி முடிவு எடுக்கிற அதிகாரமும் தகுதியும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கணும். கையில் இருக்க இருப்பு சேமிப்பு கொண்டு அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் உண்டு வேண்டாம். அமைதியாக இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், புத பகவான் அவருடைய அதிபதி, மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் உங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதாவது விஷயங்களையும் கவனமாக இருங்க. நீங்களும் மிக மிக கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏனோதானம் இருந்துட்டீங்க அப்படின்னா சில சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சிக்கல்களையும் சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி, தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், குலதெய்வம் கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா எதிர்பாராத விஷயங்கள் உங்களுடைய குடும்பம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது கவனமாக இல்லைன்னு சொன்னால் சில இழப்பீடுகளும் ஏற்படும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத நடக்கிற விஷயங்கள், வரன் தேடி இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வரன் அமைகிறது. அவசரப்பட்டீங்க, கொஞ்சம் சிக்கல் உருவாகும். அதனால் பொறுமையாக அமைதியாக அதை கையாளப்படும். திருமணம் நிச்சயம் பண்ணிங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் கவனம் வரும். செலவுகள், விரயங்கள் ஏற்படுத்துகிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியில் சில அந்யோன்யங்கள் நேரத்துக்கு வாய்ப்பு. உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அதாவது வாழ்க்கை துணையால் சில இழப்பீடுகள், செலவுகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்களை நீங்கள்
மகாலட்சுமி, சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்ம சஸ்தா குலதெய்வம், கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கு. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இந்த விஷயத்த சொல்லணும். அதே மாதிரி உடல் உபாதைகள் எதுவும் தென்பட்டாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். எதிர்கள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆள் மனசு அபிலாஷைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இந்த வாய்ப்புகளையும் இந்த சிக்கல்களையும் சமாளித்து கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்ம சஸ்தா குலதெய்வம், கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாக பிரிவினைகள் செய்கிறது வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளின் உடல் நலம் அல்லது தொழில் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் இருக்கலாம். ஆனால் ஆண் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்கணும். தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றியமைத்துக்களில் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.